சுபாகர் உங்களை எல்லாரையுமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்டர்ஸ் அன்புடன் அழைக்கிறேன். கிட்ட வரவங்கலாம் நிறைய பேர் வந்து ஜபிக்கிறதுக்காக வருவாங்க. அவங்க வந்து ப்ரேயர் ரிக்வஸ்ட் கேட்குறப்போ நாங்கள் சொல்லுவோம், அம்மா உங்களுடைய விசுவாசத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க அப்படின்னு நாங்கள் சொன்னப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் விசுவாசம் இல்லாமல் தான் உங்ககிட்ட வந்திருக்கோமா, உங்ககிட்ட வந்து நாங்கள் ஜபிக்கிறோமா, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் ஆனால் உங்களுக்கு ஒரு கிளியர்னஸ் கொடுக்குறேன். அது என்னன்றது பார்த்தோன்னா, விசுவாசத்துக்கும் அதிக விசுவாசத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குங்க. விசுவாசத்தோட நம்ம இருந்தோம்னா சில விஷயங்களை மட்டும்தான் நம்ம கடவுள்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்க முடியும். ஆனால் அதிக விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறப்போ நம்ம கிட்ட இருக்கிற நிறைய கட்டுக்கள், நிறைய விதமான, அதாவது ரொம்ப தலைமுறையாக வர கட்டுக்கள் ஆகட்டும், இல்லைன்னா அது சாபக்கட்டுகள் இல்லை பாவக்கட்டுகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே உடைக்கப்படும் சொல்லலாம். பாருங்க, ஒரு விசுவாசி உடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்ம பார்த்தோம்னா, அவங்க எப்படி இருப்பாங்க, வந்து கர்த்தரை ஏத்துக்கிட்டா போதும், நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம், பரலோகத்துக்கு போவோம், கர்த்தர் எங்களை பார்த்துப்பாரு, நாங்கள் இங்கே பூமியில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எவ்வளோ துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடுவோம், அது எங்களுக்கு போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க வந்து ஒரு அற்புதத்தை பார்க்கணும், ஒரு ஆச்சரிய காரியத்தை பார்க்கணும், அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்லது, அதாவது ரொம்ப அது ஒரு அதிசயமான காரியங்களை பார்க்கணும்னு சொல்லி யோசிக்கவே மாட்டாங்க. பாருங்க, அவங்க எல்லாம் சண்டே சர்ச்சுக்கு போவாங்க, சண்டே வந்து ஆராதிப்பாங்க, ஒரு 4 பாட்டு பாடுவாங்க, அங்கே இருக்கிற பாஸ்டர் என்ன சொல்றாரு அது எல்லாத்தையுமே கேட்பாங்க, திரும்பி அதே மாதிரி வீட்டுக்கு வந்த அப்புறம் திரும்பி ஜபிப்பாங்க, திரும்பி வேதம் வாசிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா பாருங்க, அவங்க வாழ்க்கையில வந்து அந்த அற்புதங்கள் நடக்காது. சில பேர் பாருங்க அந்த வியாதியோடவே இருந்துட்டு இருப்பாங்க, சில பேர் பாருங்க அந்த தரித்திரத்தோடையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க என்ன ஒரு விசுவாசியா அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க என்னுடைய மனசுல இருக்கிற எண்ணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, நாங்க கர்த்தரை ஏத்துக்கிட்டோம், பூமியில நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளவு நாங்க இறுக்கமான பாதைக்குள்ள நாங்க நடந்தாலும் சரி, பரலோகத்துல போய் நாங்க சந்தோஷமா இருப்போம். கரெக்ட் இல்ல, நான் சொல்லவே இல்லை. எல்லாருமே பரலோகத்துல போய் சந்தோஷமா இருப்போம். கர்த்தரை யாரெல்லாம் ஏத்துக்கிறாங்களோ, அவங்க வாயால சொல்லி ஒத்துக்கிறாங்களோ, அவங்க எல்லாருமே பரலோகத்துக்கு போவாங்க. அங்க போய் அவங்க சந்தோஷமா கர்த்தர்கிட்ட இருப்பாங்க. உண்மை பாருங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா, ஒரு விசுவாசியை வந்து பைபிள்ல கர்த்தர் திட்டுறாரு. அந்த இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன். லூக்கா நம்ம பார்த்தோம்னா 16வது அதிகாரம் 22வது வசனத்துல என்ன எழுதிருக்குன்னு தெரியுமா, அந்த தரித்திரன் மறிந்து போய் அப்ரஹமுடைய மடியில் சாய்ந்து கொண்டான்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஹல்லேலூயா. அந்த தரித்திரன் சொல்லி அவர் யாரை சொல்றாரு தெரியுமாங்க, லாசர். அதாவது அந்த இடத்துல வந்து லாசர்ன்ற ஒரு ஆள் வந்து கர்த்தரோட தெரிஞ்ச அவர், கர்த்தரை வந்து மந்திரத்துக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கக்கூடிய ஆளு, கர்த்தரை வந்து நேசிக்கிற ஆளு. ஆமா, அவர் ஒரு கிரைஸ்தவரா இருந்து கர்த்தரை தெரிஞ்சுக்கிட்டு அவர் செய்யறப்போ, ஆனா பாருங்க அவருடைய வாழ்க்கையுடைய அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு நம்ம பார்த்தோம்னா, அவருக்கு வந்து கர்த்தரை தெரியும், கர்த்தர் வந்து அற்புதங்களை பண்ணுவாரு, ஆச்சரிய காரியங்கள் பண்ணுவாரு, எல்லா விதமான கஷ்டத்திலிருந்தும் எல்லா விதமான வியாதியிலிருந்து அவள் வெளியில கொண்டு வருவாரு நம்மள எல்லாரையுமே அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். தெரிஞ்சா கூட அவர் எந்த மாதிரி நிலைமையில இருந்தார் தெரியுமாங்க, ஒரு பணக்காரனுடைய வீட்டு வாசல்ல அவர் விழுந்திருக்காரு இல்லையா. அவர் சரீரம் எல்லாமே, அவருடைய உடம்பு எல்லாமே புண்ணுகளா இருக்கான். அந்த புண்ணுல இருந்து வர அந்த புண்ணை வந்து அந்த நாய்ங்க பக்கத்துல இருக்கிற அந்த நாய்ங்கெல்லாம் வந்து அது நக்குதான். அந்த மாதிரி பாருங்க, கர்த்தர் குணமாக்கும் கர்த்தர் சொல்லிட்டு எல்லாருக்குமே நமக்கு தெரியும், அவருக்கும் தெரியும். தெரிஞ்சப்போ கர்த்தாவே என்னை குணப்படுத்து அப்படின்னு சொல்லி கேட்டு அவர்கிட்ட இந்த அற்புதத்தை வாங்கிக்கணும்னு சொல்லி அவர் நினைக்கல. பரவாயில்ல, இந்த நாய் என்ன நக்குச்சுனாலும் நக்கிட்டு போட்டோம், நான் இப்படியே இருப்பேன், நான் கர்த்தரை இப்படியே நேசிப்பேன், நான் விசுவாசியா இருந்து நான் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவேன், இதுதான் அவர் நினைச்சாரு அந்த இடத்துல. அதே மாதிரி பாருங்க, சாப்பிடறதுக்கு அவரும் ரொம்ப தரித்திரனா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏன் அவர் தரித்திரனா வந்திருக்காரு, கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு, 2வது கொரிந்தியர் பாருங்க 8வது அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, நீங்க வந்து ஐஸ்வர்யத்தோட வாழ்றதுக்காக நான் வந்து உங்க தரித்திரத்தை நான் அனுபவிச்சுட்டேன்னு சொல்லி எழுதியிருக்கோம் இல்லையா. அப்போ நம்ம தரித்திரங்களா வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி வேத வசனங்கள் நமக்கு சொல்லுது. அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம ஏன் தரித்திரத்தோட வாழணும், இந்த வசனத்தை அவர் ஏன் எடுத்துக்கல, ஏமா எனக்காக கர்த்தர் வந்து இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டாரே, இந்த தரித்திரத்தை அனுபவிச்சுட்டாரே, நான் ஏன் இதை அனுபவிக்கணும்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு எனக்கு அற்புதம் வேணும்னு சொல்லி அவர் கேட்கல. அந்த பணக்காரனுடைய வீட்டுல அவர் சாப்பிட்டு அந்த எச்ச சாப்பாட்டு அது வழியில கொண்டு வந்து, அது கூட வந்து அந்த பணக்காரன் வந்து இவருக்கு கொண்டு வந்து கொடுக்கல, குப்பையில போட்டுறாரு, அந்த நாயங்களோட சேர்ந்து இவர் சாப்பிடுறாரு. அந்த லூக்கால நம்ம பார்த்தோம்னா 16வது அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா கிளியரா புரியும். அந்த இடத்துல வந்து அந்த வெளியில போடுறப்போ அந்த நாயங்கெல்லாம் சாப்பிட்டு இருக்கோம், அந்த நாயங்களோட சேர்ந்து இவர் சாப்பிடுறாரு இல்லையா.
ஆனா கர்த்தர் வந்து அந்த மாதிரி வாழ சொல்றாரா? இல்ல. அதனாலதான் கர்த்தர் அங்க என்ன திட்டானா, இந்த தரித்திரன் அப்படின்னு சொல்லி அந்த லாசரை அவர் திட்டுறாரு அந்த இடத்துல. இன்னைக்கு நிறைய பேருடைய கிரைஸ்தவருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கு. அவங்க பாருங்க கஷ்டப்படுறாங்க, துன்பத்திலேயே இருக்காங்க. கர்த்தர் குணமாக்கும் கர்த்தர்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அந்த வியாதியிலிருந்து வெளியில வரணும்னு சொல்லி நினைக்கவே மாட்டாங்க. அது கர்த்தர் வந்து நமக்கு எல்லாமே ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லி தெரியும். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும்னு சொல்லி அவங்க விசுவாசத்தை அதிகப்படுத்திக்கவே மாட்டாங்க. நாங்க இப்படியே இருப்போம், நாங்க இப்படி எங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுத்துருக்காரோ எங்களுக்கு அது போதும், நாங்க இங்க சந்தோஷமா இருக்கோம், இது நாங்க இப்படியே இந்த இருக்குல இந்த கஷ்டத்துல நாங்க இப்படியே வாழ்ந்துட்டு நாங்க பரலோகத்துல போய் சந்தோஷமா இருப்போம், இந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் பரலோகத்துல உங்களுக்காக என்ன வச்சிருக்கேன், அது நீங்க பூமியில கூட நீங்க வாழணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு. அவருடைய சித்தம் என்னமா இருக்கு? பரலோகத்துல என்ன இருக்கோ அது பூமியில கூட நம்ம அனுபவிக்கணும்னு அவருடைய சித்தமா இருக்கு இல்லையா? ஆனா அந்த அந்த வந்து யாருமே புரிஞ்சுக்காம இங்க வந்து நல்லா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை இந்த லாசருடைய வாழ்க்கை மாதிரி தான் இருக்கு. பாருங்க, இந்த லாசர் என்ன ஆனாரு? இறந்து போயிட்டாரு. கரெக்ட். இவர் இறந்து போயிட்டு யாருடைய மடியில சாஞ்சுக்கிட்டாரு? இவரு அப்ரஹாமுடைய மடியில சாஞ்சுக்கிட்டாரு இல்லையா? அதே பாருங்க, அப்ரஹாம் எந்த மாதிரி ஆளு நம்ம பார்த்தோம்னா கர்த்தரை விசுவாசிச்சவர், அதிகமான விசுவாசத்தோட இருக்கிறவர் இல்லையா? அதனால கர்த்தர் பாருங்க அதிகமா விசுவாசத்தோட இருக்கிறப்போ அவர் வந்து அந்த வயசான காலத்துல கூட 100 வருடங்களுக்கு பிள்ளையை பெற்றார் அவர். அது மட்டும் இல்ல, அவர் ரொம்ப வாலிப பலத்தோட இருந்தாராம் அவர். ஹல்லேலூயா. பாத்தீங்களாங்க, கர்த்தரை நம்பினதுனால அவர்கிட்ட இந்த அந்த ஆசீர்வாதத்துல அவர் வாங்கிக்கிட்டார். ஏன்னா அவர்கிட்ட அதிக விசுவாசம் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, நம்ம கானான் ஸ்ரீ பத்தி நம்ம கனனியா ஸ்ரீ பத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது எந்த இடத்துலன்னா மத்தையில நம்ம பார்த்தோம்னா 15வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 28 வசனங்கள் வரைக்கும் நம்ம படிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்து ஒரு கானானுடைய பெண் வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவளுடைய மகளுக்கு பேய் பிடிச்சிருக்கும். அந்த பேயை ஓட்டணும்னு சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட வந்து அவங்க வந்து காத்தால இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவரை தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க. ஐயா, என்னுடைய மகளை நீங்க குணப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் எவ்வளவோ அவங்க வந்து அந்த அவங்கள வந்து பின்னாடியே அப்படியே சுத்த வச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அவங்க விசுவாசத்தை எங்கேயும் இழந்து போகாம கர்த்தர்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க. நீ கண்டிப்பா நீ குணப்படுத்துவ, நீ கண்டிப்பா குணமாக்கும் கர்த்தரா இருக்க, என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில நீ அற்புதத்தை பண்ணுவேன்னு சொல்லி அவங்க நம்பினாங்க, விசுவாசிச்சாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்வார் தெரியுமா? அந்த பெண்ணை, அந்த ஸ்ரீயை பார்த்து, அம்மா உன்னுடைய விசுவாசம் பெரியதுன்னு சொல்லி எழுதியிருக்கும் 28வது வசனத்துல. ஹல்லேலூயா. பாத்தீங்களாங்க, அங்க என்ன எழுதியிருக்கோம்? அம்மா உன்னுடைய விசுவாசம் பெரியதுன்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஆமா, இன்னைக்கு அந்த பெரிய விசுவாசம் இருந்தா பாருங்க, அந்த பெண் என்ன பண்ணா? அவருடைய மகளுடைய வாழ்க்கையை மாத்திக்கிட்டா. அதே மாதிரி சதாதிபதி அந்த பெரிய விசுவாசத்தோட என்ன பண்ணாரு? அவருடைய வேலை செய்யற ஆளுடைய அந்த வாழ்க்கையை மாத்தினாரு இல்லையா? நிறைய பேர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு அற்புதம் வேணும்னா உங்க விசுவாசத்தை நீங்க அதிகப்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் அவங்க வாழ்க்கையில பண்ண மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில கூட நிறைய விதமான அற்புதங்கள், ஆச்சரிய காரியங்கள் பண்ணுவாங்க இல்லையாங்க? ஆமா பாருங்க, இதுல ஒரு சின்ன வித்தியாசம் கூட நம்ம பார்க்கலாம். என்னன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். லாசர் வந்து ஒரு விசுவாசியா வாழ்ந்ததுனால அவர் என்ன பண்ணிருக்காருங்க? விசுவாசியா வாழ்ந்ததுனால அப்ரஹமுடைய மார்புல அவர் சாஞ்சுக்கிட்டாரு இல்லையா? அதே பாருங்க, அப்ரஹாம் யாருடைய மார்புல சாஞ்சுக்கிட்டாரு? அப்ரஹமுடைய விசுவாசம் என்ன? அதிகமான விசுவாசம் அப்ரஹம்து இல்லையா? அதிகமான விசுவாசம் இருக்கிற அப்ரஹாம் யாருடைய மடியில சாஞ்சுக்கிட்டாரு? கர்த்தருடைய மடியில சாஞ்சுக்கிட்டாரு. ஆமா, இன்னைக்கு நம்ம ஒரு விசுவாசியா இருந்தா நம்ம கூட போய் விசுவாசிங்களுக்கு தகப்பனான அப்ரஹமுடைய மடியில தான் சாஞ்சுப்போம். ஆனா அதிக விசுவாசம் நமக்குள்ள இருந்தா நம்ம கர்த்தருடைய மடியில சாஞ்சுப்போங்க. அப்ரஹாம் வலை இன்னைக்கு நம்ம யார் மாதிரி இருக்கணும்ன்றது நம்ம தான் நிர்ணயிச்சுக்கணும் இல்லையா? நமக்கு அதிக விசுவாசத்தோட நம்ம இங்க பூமியில இருந்தப்போ நம்மளுடைய எல்லா ஒரு கட்டுக்களாகட்டும், எந்த ஒரு பாவ கட்டுக்களாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அது நம்ம முன்னாடி வந்து நம்மளோட ஆசீர்வாதத்தை தடுக்குதா, அது எல்லாத்தையுமே நம்ம உடச்சி போட்டுட்டு நம்ம அதிக விசுவாசத்தோட பூமியிலையும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு கர்த்தர்கிட்ட போய் கூட கர்த்தருடைய மடியில நம்ம சாஞ்சிக்கிற மாதிரி நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், அப்ரஹாம் மாதிரி இல்லையா? இல்லைன்னா ஒரு விசுவாசியா இருந்தோம்னா பூமியில எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் போய் அப்ரஹாமுடைய மடியில சாஞ்சிக்கணும். நம்ம யாருடைய மடியில சாஞ்சிக்கணும்ன்றது நம்ம நிர்ணயிச்சுக்கணும். இன்னிலிருந்து நம்ம எல்லாருமே இன்னும் அதிகமான விசுவாசத்தோட இருந்து கர்த்தர்கிட்ட இருந்து